என் பேர் சஃபியா. இங்கே வந்து நாங்கள் ஒரு 5 o'clock வந்தோம் இந்த செம்மொழி பூங்காக்கு. இங்கே வந்து என்ட்ரு ஆகும்போது கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே சுற்றி வந்து நிறையா ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. பார்க்கறதுக்கே வந்து ஒரு கவர்ச்சிகரமாக அந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து கடையேழு வள்ளல்களோட நிறைய சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. பாரி, பேகன், அத்தியம்மன் அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கலை நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? கலை நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து டைமிங் தான் கொஞ்சம் டக்குன்னு 7 மணிக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து ஒரு நாள்லாம் பத்தாது, ஒரு கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னைக்கு வந்து பொங்கல் லீவுக்கு எங்கேயாவது போகலான்னு தோணுச்சு. அப்போ தான் இங்கே காந்திபுரத்தில் இருக்க செம்மொழி பூங்காக்கு வந்தோம். ஸ்டார்டிங் என்ட்ரி ஆகும்போதே செம்மையாக இருந்துச்சு, செம்ம அட்மாஸ்பியர். நம்ம காந்திபுரத்தில் இப்படி ஒரு இடமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக ட்ரீஸு, ஃப்ளவர்ஸு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இவங்க நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் நிறையா மரம் இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, நம்ம குட்டீஸோடலாம் வந்தால் ரொம்ப ஜாலியாகவே நம்ம என்ஜாய் பண்ணலாம். அவங்களுக்கு விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியா இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸிபிஷனில் இருக்க அந்த ஜெயின்ட் வீல் எல்லாமே இருக்குது. அப்புறம் கேன்டீன் இருக்குது. நம்ம வந்து காலையில் வந்து ஈவினிங் 1 day பத்துமான்னு கேட்டால் சத்தியமாக பத்தாது. நம்ம ஒரு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண ஒன்றாவே நல்லாயிருக்கும். காலையில் வந்துட்டு ஒரு 8 o'clock 9 o'clock போகிற மாதிரி இருந்தால் குட்டீஸ் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. இங்கே இருந்து தான் நாங்கள் மரத்தெல்லாம் எப்படி பாதுகாத்துக்கணும், நம்ம வீட்லேயும் எப்படி இந்த மாதிரிலாம் மரம் வைக்கணும்னு கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ. கலை நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தோம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஜமாப்லாம் அடித்தாங்க. அப்புறம் நிறைய நாட்டுப்புற பாடல்கள், அதுக்கப்புறம் நாட்டுப்புற கலைகள் அந்த மாதிரி நிறையா பண்ணாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ வருஷமாக கோயம்புத்தூர் ஒர்க் இருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் செம்மொழி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம், நல்லா இருக்குது. கோயம்புத்தூரில் வந்து பார்க்குற பெஸ்ட் இடமா இருக்குது. ஸோ உள்ளே வந்து மன அமைதி இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம எதிர்பார்த்தோட பெஸ்ட்டு ஒருபடி மேலேயே இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து வரவங்க கண்டிப்பாக வேறு பார்க்கணும், நல்லா பெஸ்ட்டாகவே இருக்குது. இங்கே உள்ளே வரும்போது இப்போ வழக்கமாக வந்து நமக்கு சுற்றுலாங்கிறது எப்படி இருக்கும், இங்கே நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஸோ இது வந்து ஸோ நான் உள்ளே வரப்போ ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்க் மாதிரி நினச்சோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பார்க் இது இருந்த கலை நிகழ்ச்சி இருந்தது. அப்புறம் வந்து கடையில் வளர்கள் பார்த்தோம். முன்னாடி பார்த்தா நிறைய இது என்டர்டைன்மெண்ட் நிறையாவே இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ பார்த்தா ஒரு ஊட்டிலலாம் போனால் எப்படி இந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான ஏரியா இது. கலை நிகழ்ச்சி என்ன மாதிரியான விஷயங்கள் இல்லை, கலை நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிலாட்டம் பார்த்தோம். அப்புறம் வேற என்னப்பா ஜமாப்பு இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்து நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ட்ரம்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ண நல்லா சூப்பராக இருந்துச்சு. குடும்பத்தோடு வந்திருக்கேன். ரொம்ப நாளாவே செம்மொழி பூங்கா வரணும். இன்னைக்கு தான் பொங்கல் லீவுக்கு வர டைம் கிடச்சிது. ஃபேமிலியோட வந்திருக்கோம். குழந்தைகளாம் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் இருக்குது அப்படின்னு பார்க்க வரும்போது நல்லா ஒரு 35-45 சென்ட் வரைக்கும் ஏக்கர் வரைக்கும் இருக்கும் போல இருக்கு. ரொம்ப பெரிய பூங்கா, நல்லா சுற்றி பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ராட்டினமெல்லாம் வச்சுருந்தாங்க, கலை நிகழ்ச்சிகள்லாம் நடந்துட்டு இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. டைமிங் வந்து 7 o'clock க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இன்னைக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து எப்பவுமே 7 o'clock 6:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ஓவர் க்ரௌடாக கூட்டம் கட்டுக்கிடங்காத அளவுக்கு இருந்தது. ஆனாலும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது பண்ணு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 7 o'clock க்ளோஸ் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு 8 o'clock 9 o'clock வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்திருக்கும். ஏன்னா குழந்தைங்களாம் ரொம்ப டிஸ்பாயிண்டடாக இருந்தாங்க. எல்லாம் வீட்டுக்குள்ளேயே செல்ஃபோனு அது இதுன்னு முடங்கி கிடக்குது. இங்கே வந்தோன்னா எல்லாமே கொஞ்சம் எல்லாம் ஃப்ரீயாக இருந்தாங்க, மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம். ஐம் ஜே.கே. பவித்ரா. ஐ ஸ்டடிங் 9th standard. ஸோ இங்கே வந்துட்டு பார்க்கில் எல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு எல்லாம் நல்லா இருக்குது. வாக்கிங் போகிறதுக்கு நல்ல ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்குது. ஃபோட்டோ ஷூட்டிங் நல்ல ஸ்பாட்டாக இருக்குது, அது ப்ராப்ளம் இல்லை. பட் சில்ட்ரன்ஸ் எல்லாம் விளையாடும் போது கொஞ்சம் ப்ளே பண்ணுறதுக்கு நல்லா ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக கேட்குறாங்க. கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி கொஞ்சம் டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டுறாங்க, அவ்வளோதான். இப்போ முடிக்கிறதே வந்து 7 o'clock முடிக்கிறாங்க. ஒரு 9 o'clock 10 o'clock முடிச்சா எங்களோட நல்லா இருக்கும்னு திங்க் பண்ணுறேன். இன்னைக்கு நீங்கள் லீவுக்கு என்னெல்லாம் பார்த்தீங்க, என்னெல்லாம் இருந்தது, எப்படிலாம் நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க? ஃபேமிலியோட வந்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லா ப்ளே பண்ணோம், நல்லா சாப்பிட்டோம், நல்லா ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். எல்லாம் டெக்கரேஷன் பண்ணதெல்லாம் நல்லா நீட்டாக பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. கலை நிகழ்ச்சி பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு? அது நல்லா இருந்துச்சு. என்னெல்லாம் பார்த்தீங்க? டான்ஸ் ஆடினாங்க, மியூசிக்கு அந்த மாதிரி நிறையா பார்த்தோம். நிறைய ஆடியன்ஸ்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. நான் சாதனா, காலேஜ் 2nd year படிக்கிறேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே விசிட் பண்ணுறேன். ஆக்சுவலி நல்லா இருக்கு. லைக் மித்த இடத்துல போனால் வந்து என்ட்ரி காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக கேட்பாங்க. இங்கே என்ட்ரி காஸ்ட்டும் கம்மி அண்ட் ஆல்சோ there was lot of places to explore. So I request all of
யூ ஜஸ்ட் கம் அண்ட் எக்ஸ்ப்ளோர் திஸ். ஏன்னா நல்லா இருக்கு எல்லாருமே. லைக் கலை நிகழ்ச்சி வச்சாங்க, அங்கேயுமே நல்லா இருந்துச்சு. 7 o'clock வரைக்கும் தான் எண்டிங் டைம். ஸோ வந்து மார்னிங்கே சீக்கிரம் வந்துட்டு இங்கே இருக்க எல்லா பிளேஸுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நைஸ், நல்லா இருக்கு. ஒரு நாள் இது சுத்தி பார்க்க முடியுமா? முடியாது. என்ன நீங்க இங்க வரும்போது என்ன என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க உள்ள வரும்போது? இது ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால நோ ஐடியா என்ன இருக்கும்னு தெரியல. பட் நைஸ், நிறையா இருந்துச்சு. லைக் விளையாடுறதுக்கும் இருந்துச்சு, குழந்தைங்களுக்கும் இருந்துச்சு, கலை நிகழ்ச்சி அண்ட் ஆல்சோ நிறைய பூங்காஸ் இருந்துச்சு. நைஸ். இங்கே வந்து ஜாலியாக இருந்துச்சு. எண்டிங் டைம் 7 o'clock. பட் இங்கே விட்டு போக மனசே இல்லை. ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணா வாங்க. என்ன மாதிரியான என்ஜாய்மெண்ட்னா எப்படி என்ஜாய் பண்ணீங்க? எப்படி நிறைய விளையாடுறதுக்கு இருந்துச்சு. குட்டி குழந்தைங்களும் ஜாலியாக விளையாடலாம், நிறைய ஃபோட்டோ எடுக்கலாம், செல்ஃபியில் பஸ்ஸில் வந்து ஜாலியாக இருக்கலாம். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் இங்கேருந்து போக மனசு ஃப்ளவர்ஸ்லாம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. கலை நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சு. பொங்கல்னா கலை நிகழ்ச்சியில் போடுவாங்க, பொங்கல் நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் இங்கே செம்மொழி பூங்காவுக்கு வந்தோம். எங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து ரொம்ப எங்களுக்கு இதை என்டர்டைன்மெண்ட்டாக எங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருக்குறாரு. நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். செம்மொழி பூங்கா இங்கே வந்ததுக்கு, எங்களுக்கு கோயம்புத்தூருக்கு வந்ததுக்கு எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இங்கே வெளியிலலாம் போனால் ரொம்ப செலவாகும். இங்கே நாங்கள் வரும்போது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கலை நிகழ்ச்சி இருக்குது. ஒவ்வொரு டைமும் நாங்கள் வரும்போதெல்லாம் 7 o'clock முடிஞ்சிருது. ஆனால் டைமு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் இது பண்ணுறோம், ஃபீல் பண்ணுறோம். இங்கிருந்து போகிறதுக்கே மனசு இல்லாமல் தான் போயிட்டே இருக்கிறோம். வேறு ஆப்ஷன் இல்லாமல் நாங்கள் திரும்பி போகிறோங்க. உள்ள வரும்போது நீங்கள் என்ன மாதிரியான எதிர்பார்ப்புல வந்தீங்க? இல்லை, நாங்கள் எதிர்பார்த்துட்டு வந்ததுக்கு மேலே இங்கே நல்லா இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்து சும்மா பூங்கா அப்படின்னு சொல்லி போட்டு வந்தால் வாக்கிங் போகிறது இது எல்லாமே வந்து நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேங்க. ஒரு நாளில் சுற்றி பார்க்கணுன்னா ஒரு நாள் பத்தாது, ஒரே நாள் பத்தாது. ஆனால் நல்லா இருக்கு. நான் எதையுமே நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. பூவுக, ஃப்ளவருங்க, மரங்க, செடிங்கன்னு எல்லாம் இது பராமரிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த இதுங்க அங்கே முன்னாடி என்ட்ரன்ஸ் செம்மொழி பூங்கான்னு வச்சிருக்கிறது, அது எல்லாமே வந்து செமையாக இருந்தது. வேற லெவலில் இருக்குதுங்க. எங்கள் கோயம்புத்தூருக்கு வந்தது ரொம்ப சந்தோஷங்க. எங்கள் கோயம்புத்தூருக்கு இது கிடைச்சது நாங்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு. என் பேர் பிரணீஷ், நான் 3rd B படிக்கிறேன். கேம்ஸ் நிகழ்ச்சி எல்லாம் ஜாலியாக இருந்துச்சு. தோட்டம் எல்லாம் இது நல்லா இருந்துச்சு. இங்க ஜாலியாக இருந்துச்சு. நான் டான்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? டான்ஸ் பார்த்தேன், விளையாடினேன். லைட் எல்லாம் போட்டிருந்தாங்க, ஜாலியா இருந்துச்சு. ரோலர் கோஸ்டர் ஜாலியா இருந்துச்சு.